எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா மலையாளிகளுக்கும் இந்த ஹிருதயம் நிறைஞ்ச விஷு ஆசம்சாக்கள். கேரளாவிலும் இன்றைக்கே புது வருடம், அதை அவர்கள் விஷு என்று அழைப்பார்கள். வெல்கம் டு நலாஸ் டிப்ஸ். இன்றைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கேரளா டிஷ், அவியல். எந்த ஒரு ஃபீஸ்ட்டு ஃபெஸ்டிவல் என்றாலும் இந்த அவியல் இல்லாமல் இல்லை. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதல். இந்த அவியலுக்கு நான் இதில் காட்டியிருக்கிற மாதிரி நிறைய மரக்கறிகள் போட்டு தான் செய்வார்கள். இதில் நீர் பூசணி, கருணைக்கிழங்கு, முருங்கைக்காய், மற்றது புடலங்காய், பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், க்ரீன் பீன்ஸ், அதோட பச்சை வாழைக்காய், 2 கேரட் எடுத்துருக்கிறேன். நாங்கள் வெட்டி கொண்டு போகும் பொழுது பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு எங்களுக்கு தேவையுண்டு. அதில் எனக்கு ஒரு கேரட் தான் தேவைப்பட்டது. இதில் எல்லாமே ஒரு சைஸாக நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் இப்போ இந்த வெட்டின காய்கறிகளை போட்டு அதில் 2 தேக்கரண்டி உப்பும் 2 தேக்கரண்டி மஞ்சளும் போட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் மூடி அவிய விட வேணும். மற்றது இந்த மரக்கறிகளோடு சேர்ந்து அவியறதுக்கு ஒரு கூட்டு செய்தெடுக்கணும். அதில் கருவேப்பமிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 4லிருந்து 5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், மற்றது 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் தேங்காய்ப்பூ எடுத்திருக்கேன். மற்றது 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அது கடைசியாக பாவிக்கிறதுக்கு. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமிலை, சீரகம், தேங்காய் பூவை போட்டு ஒரு அரை பதத்தில் தான் நாங்கள் அரைச்செடுக்க வேணும். இந்த பதமாக அரைச்சு எடுக்க வேணும்.
இப்போ நாங்கள் இந்த அரைச்ச கூட்டில் கொஞ்சம் மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இது சாதுவாக இந்த மரக்கறியில் அவிஞ்சதுக்கு பிறகு அதில் மேலே நாங்கள் முதல் தூவி கொஞ்சம் அமர்த்தி விடுவோம். ஏன்னா அந்த வர்ற ஆவியில் இந்த தேங்காய் கூட்டு வந்து அவிஞ்சு எடுக்க வேணும். அப்போ தான் அதிலே ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அவிஞ்சதுக்கு பிறகு வாழை இலையால் நான் மூடி விடுறேன். அதுவுமே அந்த வாழையில வாசமுமே நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். வாழையில இல்லாதாக்கள் சும்மாவே நீங்கள் மூடி அவிக்கலாம். இந்த தேங்காய்ப்பு வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு 1/2 கப் தயிரை ஊற்றி ஃபுல்லாகவே ஹீட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி விட வேணும். ஆஃப் பண்ணிவிட்டு மூடுங்க. அந்த லோ ஹீட்டில் இருந்து இந்த தயிர் சேர்ந்து அவிஞ்சு வரும். இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்த கருணக்கிழங்கு தான் கொஞ்சம் அவியறதுக்கு நேரம் எடுக்கும். மிச்சம் எல்லாமே குயிக்காக அவிஞ்சிடும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அவிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயை ஊற்றி சாதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விடவும். நீங்கள் அவிக்கும் போது இந்த மரக்கறியில் ஒன்றுமே ஓவர் குக்ட் ஆகக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க வேணும் சாப்பிடும் பொழுது. இது இப்போ நான் ட்ரையாக செய்திருக்கிறேன். இது கொஞ்சம் எங்களுக்கு தண்ணித்தன்மையாக நீங்கள் இருக்க வேணுமெண்டா ஸ்டார்ட்டில் அவியும் போதே கொஞ்சம் தண்ணி விட்டு அவிக்கலாம். இந்த அவியல் கேரளாவில் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வித்தியாசமாக செய்வார்கள். த்ரிஷூரில் ஒரு மாதிரி, பாலக்காட்டில் செய்யும்போது அங்கே எந்த விதமான கலர், அதாவது மஞ்சள் பாவிக்க மாட்டார்கள். மலபாரில் ஒரு மாதிரி, சவுத் கேரளாவில் ஒரு மாதிரி. அதோட சிலாக்கள் தயிருக்கு பதிலாக மாங்காய் போடுவினம், புளி விடுவினம். நான் தயிர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுடன் சந்திக்கின்றேன். பாய்.